குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று கிளாஸில் எடுத்ததெல்லாம் நல்லா பார்த்தீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? டெஸ்ட்டுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? கம்மிங் சாட்டர்டே உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, சரியா? எல்லாரும் அட்டன் பண்ணணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும். ஓகே, இப்போ இதில் ஒரு 2 சம் தான். இந்த 2 சம்மு பார்த்தீங்கன்னா, இந்த சம் வந்து போட போகிற சம்மோட இந்த நோட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிள் 2.34க்கு மேலே இருக்குது, சரியா? என்ன நோட் அப்படின்னு சொன்னா, z ஈக்குவல் டு e டு த பவர் ஆஃப் i தீட்டா என்பது z ஐ ஆதியை பொறுத்து தீட்டா கோணம் கடிகாரம் எதிர் திசையில் சுற்றுவது ஆகும். அப்படின்னா என்ன? இது ஆதி, சரியா? இங்க x, இங்க yன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இத ரியல் பார்ட் ஆக்சிஸ், ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். இது மெய் அச்சு, இது கற்பனை அச்சு. ஓகேவா? இப்போ கடிகாரம் உள்ளோட எதிர் திசைனா என்ன? இப்படி போகணும், சரியா? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அல்லாட்டி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? The complex number z equal to e to the power I theta is a rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin. ஆதியை பொறுத்து கடிகாரங்களோட எதிர் திசையில சுற்றணும், சரியா? அப்ப அந்த இந்த டேர்ம் எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னாக்கா, z into e to the power of I theta அப்படின்னு நம்ம எழுதுறோம், சரியா? இப்போ உனக்கு ஏற்கனவே உனக்கு தெரியும், இப்போ 1னா எப்படி எழுதணும், I எப்படி எழுதணும், -1 அதோட போலார் ஃபார்ம்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னு உனக்கு தெரியும், இல்லையா? 1னா நம்ம எப்படி எழுதுவோங்கிறது, 1னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா cos 0 plus I sin 0 அப்படின்னு எழுதுவோம். அதே மாதிரி I வந்துச்சுன்னா எப்படி எழுதுவோம், cos pi by 2 plus I sin pi by 2. அது மாதிரி -1 வந்துச்சுன்னா cos pi plus I sin pi அப்படின்னு நம்ம எழுதுவோம், இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து z1 என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா cos 0 plus I sin 0ன்னு வச்சுக்கலாம். அதோட வேல்யூ என்னது? 1. அதோட மதிப்பு 1. cos 0 மதிப்பு 1, sin 0 மதிப்பு 0, சரியா? அல்லாட்டி இதை எப்படி எழுதலாம்? நம்ம யூலர் தியரம் யூஸ் பண்ணா e to the power of I into என்னது? 0. இங்க கோணம் 0 தானே, ஸோ இங்க 0. ஓகே, இப்போ z2 என்னன்னு வச்சுக்கலாம்? நம்ம அசம்ஷன் தான் வச்சுக்கலாம். cos pi by 2 plus I sin pi by 2. cos pi by 2 என்ன? 0. sin pi by 2 1. 1 into I என்ன? I. அப்போ 0 plus I என்ன வந்துடும்? I. ஸோ இதை வந்து நம்ம யூலர் ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா e to the power of I into pi by 2 அப்படின்னு நம்ம எழுதுறோம். இப்போ நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா, z1 வந்து தெரியும், z2 நமக்கு தெரியல, கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆக்சிஸ் போட்டோம்னா இப்போ 0, 90, அப்புறம் 180, 270, 360 அப்படின்னு தெரியும்ல உனக்கு. அப்போ 0லேருந்து 90 டிகிரினா இங்கே வந்து 90 டிகிரிக்கு நம்ம இந்த சிம்பிள் போடுவோம், இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 1ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து கற்பனையாச்சு, இல்லையா? அதனால ஐன்னு வச்சுக்கலாம். இப்போ எது தெரியும் நமக்கு? z1 தெரியும், சரியா? எதை கண்டுபிடிக்க போற? z2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆன்சர் தெரியும், இருந்தாலும் நம்ம எப்படி இந்த ஆன்சர் வருது அப்படின்றத இந்த நோட்டை, இந்த குறிப்பை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம், சரியா? இப்போ z2 நமக்கு தெரியல. இப்போ z2 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? z1 நமக்கு தெரியும்ல, அப்போ z1 into e to the power of I into pi by 2. அதுதான் இந்த குறிப்புல z into e to the power of I theta. z வந்து தெரிஞ்ச மதிப்பு, e to the power of I theta, thetaன்றது தெரியாத மதிப்பு, புரியுதா? ஸோ இங்க பாரு, z2 is equal to, z2ன்றது தெரியாது, z1 into e to the power of I pi by 2. இந்த pi by 2ன்றது ஏன் போட்டோம்? தீட்டா வந்து கடிகாரம் உள்ளோட எதிர் திசையில போகும் பொழுது இங்க என்ன ஆங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது? pi by 2, சரியா? அதனால நம்ம இங்க pi by 2 போட்டிருக்கோம். ஓகே, அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தீட்டா ஃப்ரம் 0 டு இந்த ஐ ஆக்சிஸ் போடும் போது என்ன ஆங்கிள் வி கெட்? 90 டிகிரி, சரியா? அதனால pi by 2 இங்க போட்டிருக்கோம். ஸோ z1 வந்து தெரியும் நமக்கு. z1 வந்து இங்க யூலர் ஃபார்ம் என்ன எழுதியிருக்க? e பவர் I into 0. இது e பவர் I pi by 2. இப்போ பேஸ் ஒரே மாதிரி இருந்தா பவர் ஆட் பண்ணிக்கலாம்ல. I காமன் எடுத்தீங்கன்னா 0 plus pi by 2. 0 plus pi by 2 என்ன? pi by 2. I pi by 2. அப்போ e to the I pi by 2க்கு என்ன ஆன்சர் வருது நமக்கு? இங்க I. ஸோ இங்க ஐன்னு போட்டாச்சு, புரிஞ்சா? இப்போ நமக்கு இந்த ஆன்சர் தெரியும், அதனால தெரியாதுன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஆன்சரை நம்ம ப்ரூவ் பண்றோம், ஐன்னு வந்திருக்கு.
புரிஞ்சா? புரிஞ்சுக்கிறதுக்காக உனக்கு நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன். புரிஞ்சுச்சா? இப்போ Z2 வந்து நமக்கு தெரியாது, Z1 நமக்கு தெரியும். இந்த Z2 கண்டுபிடிக்கணும்னா இப்ப இதை வந்து Z1 வச்சுக்கிட்டேன்னா இது வந்து Z2. சரியா? அப்ப இங்கேருந்து இங்க போறதுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு ஆங்கிள் வருது? π/2. இந்த இடத்துக்கு π/2 இந்த 90 டிகிரிக்கு வரணும்னா 0ல இருந்து இந்த ஆங்கிளுக்கு வரணும்னா எத்தனை டிகிரி இருக்கீங்க? 90. சோ அங்க e⁻i × π/2. இது நமக்கு தெரியும், Z1 தெரியும், என்னது? e⁻i0. சோ e⁻i π/2 இப்படி ஆட் பண்ணினா என்ன வந்துருது? i. அப்ப Z2 = என்ன வருது? i. அப்ப Z2 ஓட ஆன்சர் i தானே? கரெக்டா வந்துருச்சா? ஓகே. இப்ப நம்ம இப்படி இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன், போலார் ஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் வச்சும் நம்ம செய்யலாம், இந்த மாதிரி யூலர் ஃபார்ம் வச்சும் நம்ம செய்யலாம். ஸோ யூலர் ஃபார்ம் வச்சோம்னா இந்த மாதிரி பேஸ் ஒரே மாதிரி வரும். அப்போ பவர் நம்ம இப்படி ஆட் பண்ணிட்டு போட்டுடலாம், ஈஸியா இருக்கும். சரியா? ரெண்டு ஃபார்ம்லயும் நம்ம போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம சம்முக்கு போலாம். எக்ஸாம்பிள் சம். எக்ஸாம்பிள் 2.36 பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? Suppose Z1, Z2, Z3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle mod Z = 2. If Z1 is equal to 1 plus I√3, then find Z2 and Z3. இப்போ Z1, Z2, Z3 ஆகியவை mod Z = 2 என்ற வட்டத்தின் மீது அமைந்த சமபக்க முக்கோணத்தின் உச்சி புள்ளிகள் என்க. மேலும் Z1 = 1 plus I√3 எனில் Z2 மற்றும் Z3 ஐ காண்க. புரியுதா? ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ள என்ன பண்ணணும்? ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு முக்கோணம் இருக்கு. சரியா? இதுதான் a triangle inscribed in a circle அப்படின்னு அர்த்தம். ஆனா what type of triangle? என்ன மாதிரி முக்கோணம் அது? சமபக்க முக்கோணம். அப்ப சமபக்க முக்கோணம்னா என்ன? மூணு பக்கங்களும் சமமா இருக்கும். அதனால மூணு கோணங்களும் அதனுடைய எதிர்கோணங்களும் எப்படி இருக்கும்? சமமா தான் இருக்கும். சரியா? அதுல ஒரு புள்ளி இந்த Z1, Z2, Z3 எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்றாங்க? இந்த சர்க்கிள் மீது தொடுற இந்த உச்சி புள்ளி எல்லாம் இப்படி தொடணும், சர்க்கிளை தொடணும். அந்த மாதிரி இருக்கணும் Z1, Z2, Z3. அதுல ஒரு புள்ளி நமக்கு கொடுத்துட்டாங்க. Z1 = 1 plus I√3 கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம Z2ம் Z3யும் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z1 = 1 plus I√3. இப்ப நான் அங்கேயும் அதே மாதிரிதான் போட்டேன். உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன்ல, அதுலயும் அதே மாதிரிதான் இந்த மாதிரி ஒரு போலார் ஃபார்மை நம்ம ஃபார்ம் பண்ணோம். பண்ணாதான் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு யூலர் ஃபார்மை கொண்டு வந்து எழுத முடியும். சரியா? அப்ப Z1 = 1 plus I√3 னா அதை போலார் ஃபார்ம்ல எழுதும் போது r × cos θ plus I sin θ. சோ இது x, இது y. சோ r கண்டுபிடிக்கிற ஃபார்ம்ல யூஸ் பண்ணி உனக்கு r வேல்யூவை இப்படி கண்டுபிடிக்க தெரியும். புரிஞ்சிச்சுல? அது மாதிரி ஆல்பா = tan inverse modulus of என்ன? y/x. அப்ப √3 வருது. அப்போ இங்க √3/1 √3 வரும். √3 எந்த ஆங்கிளுக்கு இந்த √3ன்ற வேல்யூ வருது? 60 டிகிரி. 60 டிகிரியை தான் நம்ம எப்படி எழுதுறோம்? 60 டிகிரி = தான் என்னது? π/3. இப்போ இந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்ல? பிளஸ்ல போடணுமா? 4 குவாட்ரண்ட்ல எப்படி எழுதலாம் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப எதை போய் பார்க்கணும்? இங்க Z1 இந்த எழுதியிருக்கோம்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பரு. ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும், இமேஜினரி பார்ட் செகண்ட் இருக்கணும். ரெண்டுமே எதுல இருக்கு? இப்ப ஃபர்ஸ்ட் பிளஸ், ரெண்டுமே பிளஸ். அப்ப பிளஸ் பிளஸ் வர கால் பகுதி எது? குவாட்ரண்ட் எது? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல நம்ம எப்படி எழுதுவோம்? θ = ஆல்பா. அப்ப θ = ஆல்பா = என்ன? π/3. இது அப்படியே நம்ம என்ன பண்றோம்? அந்த போலார் ஃபார்ம்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப Z1 = 1 plus I√3 = r வேல்யூ டு θ ஓட வேல்யூ என்ன? π/3. இத யூலர் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதலாம்? Z1 = 2 × e⁻ என்னது? I π/3. புரியுதா? சரி, இப்ப நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு Z1. இதுக்கப்புறம் நம்ம Z2, Z3 கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. mod Z = 2. நம்ம சர்க்கிளோட ஈக்குவேஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல படிச்சிருக்கோம். எப்படி எழுதணும்னு படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஞாபகம் இருக்கா? mod of Z minus Z0 = R. அதுல நடுவுல கண்டிப்பா மைனஸ் இருக்கணும்னு சொன்னா நான் எடுக்கும்போது Z0 வந்து என்னது? சென்டர். என்ன சொல்றோம் நம்ம? மையம். ஆர்ன்றது என்ன? ஆரம், ரேடியஸ். சரியா? இப்ப நம்ம சம்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணினா mod Z = என்ன கொடுத்திருக்காங்க? 2. இப்ப அதுக்கு கீழே இந்த இடத்துல என்ன இல்ல? இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இல்ல.
z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு என்னது 2. இப்போ இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னா என்ன இல்ல, இப்போ z நாட்ன்றது என்னது மையம், மையமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், மையம் வந்து 0 பிளஸ் i இன்டு 0வா இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்படி இருக்கிறப்ப இப்ப என்னவாகுதுங்க, மையம் வந்து 0 0. இப்ப இந்த வட்டம் வந்து எது வழியா போகுது, ஆதி புள்ளி வழியாக போகுது. அப்ப ஸ்மால் r இஸ் ஈக்குவல் டு 2. r வந்து என்ன, ரேடியஸ். ஆரம் வந்து என்னவா இருக்கு, 2. சோ ஆரம் 2 உடைய ஒரு வட்டத்தை வரைஞ்சிட்டு அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சமபக்க முக்கோணத்தை வரையணும். புரிஞ்சுச்சா? இப்போ உனக்கு z ஈக்குவல் டு 1 பிளஸ் i√3 வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், போலார் ஃபார்ம் எழுதிட்டோம். அதை மறுபடியும் யூலர் ஃபார்ம் யூஸ் பண்ணி எழுதிட்டோம். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, வட்டத்தின் சமன்பாடு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து mod z ஈக்குவல் டு 2. ஸோ ஃபார்முலா வந்து mod ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு r. அதுல z நாட் வந்து என்ன, சென்டர், r வந்து என்ன, ஆரம். இப்ப நம்ம சம்ல mod z ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க, 2. அப்ப இங்க z நாட் இல்ல. z நாட்ன்றது எதை குறிக்குது, மையம். அப்ப மையம்ன்றது என்ன வருதுங்க, இல்ல அப்படின்னாக்கா மையம் வந்து என்ன வருது, 0 plus i0 அப்படின்னு இருக்கு. அப்போ this circle passes to the origin with radius என்னது, 2. சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இனிமே எப்படி நம்ம z2 கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப சர்க்கிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது z2 என்ன, z3 என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? இப்போ z1 வந்து நம்ம போலார் ஃபார்ம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி mod z இஸ் ஈக்குவல் டு 2 வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சென்டர் என்ன, ரேடியஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்ப டயக்ராம் வரைஞ்சு எப்படி நம்ம பாக்கி ரெண்டும், அதாவது z2 எப்படி கண்டுபிடிக்கிறது, z3 எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சாதாரண ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னது, 180 டிகிரி. சரியா? இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருக்கிறதுனால 180 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், 60. அப்ப மூணு ஆங்கிளும் என்ன இருக்கும், 60 டிகிரி கரெக்டா இருக்கும். மூணு சைடும் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இப்ப அதே வந்து ஒரு சர்க்கிள்குள்ள ஒரு ட்ரையாங்கிளை வரையும் போது சர்க்கிள்குள்ள இருக்கிறதுனால சர்க்கிளோட டிகிரி என்ன, மொத்தம் 360 டிகிரி. சரியா? அப்ப 360 இருக்கிறதுனால 360/3 என்ன, 120 டிகிரி. ஒரு சர்க்கிள்குள்ள ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வரையும் போது, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னாலே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தான். சர்க்கிள்குள்ள வரையறதுனால சர்க்கிளோட டோட்டல் டிகிரி என்ன, 360 டிகிரி. அது 3ஆல டிவைட் பண்ணா என்ன வருது, 120 டிகிரி. அப்போ இதுல இருந்து அப்போ இது என்னவாகுது, ஒரு டபுள் ஆகுதா, 60ல இருந்து 60 பிளஸ் 60 தான் என்னது, 120. புரியுதா? இப்ப ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், z1 எடுத்துக்கிட்டோம். அதுல இருந்து z1 ஈக்குவல் டு என்ன சம்ல கொடுத்திருந்தாங்க, 1 பிளஸ் i√3. இத வந்து வரிசை ஜோடியா ஆர்டர் பேரா எழுதும் போது 1, என்னது, √3. இப்ப இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, π/3 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்ப தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன, π/3. இப்ப mod z இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டாங்க, 2 வந்துச்சு. அப்ப 2 வந்து என்னன்னு சொன்னோம், நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொன்னோம். அப்ப ரேடியஸ்னா சென்டர்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் என்னது, இப்ப ரேடியஸ் வந்து 2. சோ இந்த பாயிண்ட் வந்து என்ன, ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கிறதுனால 2, என்னது, இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு. அதனால பாயிண்ட் என்ன, 2, 0. புரிஞ்சுச்சா? இப்போ இங்க ஒரு π/3 இருக்கு. சரியா? இப்ப இது வந்து என்னன்னு மார்க் பண்ணிருக்கோம் நம்ம, z1, z2, z3 எல்லாமே எங்க இருக்கு, vertices of the triangle on the circle. சரியா? அப்போ z1ல இருந்து எவ்வளவு டிகிரி போகணும், அடுத்த பாயிண்ட்டுக்கு போகும்போது எவ்வளவு வரணும், 120 டிகிரி. புரியுதா? என்ன வரணும், 120 டிகிரி. 120 டிகிரினா π/3னா எத்தனை டிகிரி, 60. இங்க இருந்து இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும், 90 டிகிரி தானே. இது வந்து எவ்வளவு டிகிரி, 90. சரியா? அதுல 60 டிகிரி இங்க இருக்கு. மீதி இங்க எவ்வளவு இருக்கும், 30 டிகிரி இருக்கும் இல்லையா? அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் என்னது, இது மறுபடியும் ஒரு 90 பிளஸ் இந்த 30. அப்ப டோட்டலா இங்க இருந்து இது வரைக்கும் என்ன வந்துருச்சு, இப்போ 120 டிகிரி. புரியுதா? அதே போல இப்ப இந்த பாயிண்ட் என்னன்னு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம, z2. இப்ப z2 லைன்ல இருந்து மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த லைன்ல இருந்து இன்னொரு 120 டிகிரி நம்ம கீழே வரணும். அப்பனா இங்க இருந்து இது வரைக்கும் என்னன்னு தெரியுது, 90. அப்ப இன்னொரு 30 வேணும். அப்ப இங்க வச்சுக்க, போட்டுட்டு இதுக்கு நேரா வர்ற மாதிரி வரைஞ்சுக்க.
வரைஞ்சின்னா இப்படி நேரா போட்டினா இந்த ஆங்கிள் ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்? இப்போ 2π/3. 2π/3னா எத்தனை டிகிரி? 120 டிகிரி. இப்போ ஏற்கனவே இங்க ஒரு π/3 இருக்கா? இப்போ இங்கேருந்து இங்க போய் டச் பண்ணும்போது இன்னொரு π/3 வரும். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 2π/3. அப்போ டோட்டலா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் inscribed in a circle அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு ஆங்கிளோட டிகிரி எவ்வளவு இருக்கணும்? 120 டிகிரி. அப்ப இது 2π/3 is 120, இதுவும் 120, இது ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? 2π/3. புரியுதா? இப்ப Z1, Z2, Z3 vertices of triangle மார்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி mod Z is equal to 2னா radius, so on the x-axis மார்க் பண்றதுனால 2,0 இது origin. இது π/3 நம்மளே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் π/3. ஸோ Z1 மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து இந்த 0 Z1 இருக்குல்ல, இந்த Z1க்கு அப்புறம் ஒவ்வொரு வெர்டெக்ஸும் போறப்ப என்ன வரும்? ஒரு 120 டிகிரி என்ன ஆயிரும்? ரொட்டேட் ஆகும். சரியா? அப்ப Z1ல இருந்து Z2 போகும்போது எவ்வளவு டிகிரி ரொட்டேட் பண்ணணும்? 120 டிகிரி. தட் இஸ் 2π/3. Z2ல இருந்து Z3க்கு போகும்போது இன்னொரு 120 டிகிரி ரொட்டேட் ஆகும். அப்புறம் இங்கேருந்து இங்க போகும்போது என்ன வரும்? ஒரு 60 டிகிரி. இங்க ஏற்கனவே ஒரு 60 டிகிரி இருக்கு இல்லையா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்? இந்த டிகிரியும் என்ன ஆயிரும்? அப்போ 120 டிகிரி. ஸோ டோட்டலா எல்லா ஆங்கிளும் இப்போ எவ்வளவு வந்துருச்சு? இப்போ 120 டிகிரி வந்துருச்சு. அண்ட் திஸ் ட்ரையாங்கிள் இஸ் அன் ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். இது ஒரு சமபக்க முக்கோணம். எப்படி இப்ப கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். Z2 வந்து தெரியாது நமக்கு. Z2 தெரியுமா? தெரியாது. எது மட்டும்தான் தெரியும்? Z1. அப்ப தெரிஞ்சதை வச்சுதானே தெரியாததை கண்டுபிடிக்கணும். அப்ப Z2 is equal to Z1 e to the power of. அப்ப Z2க்கு போறப்போ Z1ல இருந்து Z2க்கு போறப்ப எவ்வளவு ஆங்கிள் இங்க ரொட்டேட் ஆகுது? 2π/3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. புரியுதா? So e to the power of I 2π/3. புரிஞ்சுச்சா? இப்ப Z1 நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இருக்கு. Z1 என்னது? 2e to the power of I π/3 into இந்த e power I 2π/3 பண்ணிட்டு 2e power I காமனா எடுத்துட்டீங்கன்னா π/3 plus 2π/3. இது ரெண்டுமே 3 தான் இருக்கு. அதனால பையும் 2πயும் ஆட் பண்ணினா 3π/3. 3 கேன்சல் ஆயிரும். அப்ப 2e to the power of I பைன்னு வந்துரும். பைன்றது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனோம்னா 2 into cos pi plus I sin pi. அப்ப equal to 2 into cos pi ன்றது எவ்வளோ? -1. sin pi ன்றது I into 0. So -1 plus 0 என்ன? -1 into 2 போட்டினா -2. புரியுதா? Z1ல இருந்து Z1 மட்டும்தான் நமக்கு தெரியும். Z2வும் தெரியாது, Z3யும் தெரியாது. Z1ல இருந்து Z2வை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். Z1ல இருந்து Z2க்கு போறப்ப என்ன ஆங்கிள் இங்க ஃபார்ம் ஆகுது? 2π/3. ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு எது தெரியும்? Z1. இப்ப Z1ஓட Z1 into e to the power of என்ன போடணும்? Z2க்கு போறதுக்கு எவ்வளவு ஆங்கிள் வருது? ரொட்டேஷன் ஆஃப் ஆங்கிள் என்ன? 2π/3. So Z1ஓட வேல்யூ வந்து என்ன? 2 into e to the power of I π/3. சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை அப்படியே கொண்டு வந்துடலாம். புரிஞ்சுச்சா? இப்ப Z3க்கு போறோம். Z3க்கு போகும்போது இப்ப Z1ஓட வேல்யூ உனக்கு தெரியும். அதே மாதிரி Z2ஓட வேல்யூ உனக்கு தெரியும். சரியா? நீ வந்து டூ டைப்ஸா அதை போட்டுக்கலாம். எப்படி போடலாம்? Z2 வந்து தெரியும் அப்படின்னு வச்சுக்கிட்டு Z3ய கண்டுபிடிச்சினா இப்படி எழுதலாம். Z3 is equal to Z into 2e to the power of I 2π/3. புரியுதா? Z2 இது சரியா? Z3 is equal to Z2 into e to the power of I 2π/3. Z2ல இருந்து Z3க்கு போறப்போ எவ்வளவு ஆங்கிள் தீட்டா ஃபார்ம் ஆகுது? 2π/3. சரியா? அப்புறம் Z2 வந்து தெரியும், Z3 வந்து தெரியாது. அப்ப Z3 is equal to Z2 into e to the power of என்ன? I 2π/3. Z2 ஓட வேல்யூ இங்க இருக்கு பாரு. Z2 ஓட வேல்யூ என்ன? -2. அப்படியே இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இங்க. இப்ப வேணும்னா இப்படி ஒரு பிராக்கெட் வேணாலும் போட்டுக்கோ. Z2 ஓட வேல்யூ என்ன? -2. So e to the power of I 2π/3. இத என்ன பண்ணிடலாம்? cos sin வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணினா cos of 2π/3 அப்படின்றது என்ன? 2 into என்னது? 60 டிகிரி. 2 into 60 என்ன? 120 டிகிரி.
120 டிகிரி எந்த குவாட்ரண்ட்ல வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்ல. செகண்ட் குவாட்ரண்ட்ல எது பிளஸ்? காஸ் வந்து மைனஸ், சைன் மட்டும்தான் என்னது பிளஸ். இப்போ 120 டிகிரி நம்ம எப்படி எழுதுவோம்? 180 மைனஸ் 60 டிகிரி. அப்போ காஸ் ஆஃப் 180 மைனஸ் 60 டிகிரின்றப்ப என்னன்னு வரும்? காஸ் 60. செகண்ட் குவாட்ரண்டா இருக்கிறதுனால மைனஸ் வரும். அப்ப மைனஸ் என்னன்னு வரும்? 1/2. ஸோ மைனஸ் 1/2. அங்க அதே குவாட்ரண்ட்ல சைன் வந்து என்ன சைன்ல வரும்? பிளஸ்ல வரும். ஸோ பிளஸ் I இன்டூ √3/2. புரியுதா? ஸோ Z3யோட வேல்யூ வந்து -2வும் -1/2வும் மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், 2வும் 2வும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இங்க 1. இப்போ அடுத்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா -2 இன்டூ பிளஸ் I இன்டூ √3/2 போடுறப்ப 2 மட்டும்தான் என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் வரும் I√3. புரிஞ்சிச்சா உனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சா? இப்போ இது புரியுதான்னு பாரு. Z3 கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? Z2 தான் known வேல்யூ, Z3 தெரியாத வேல்யூ, unknown வேல்யூ. ஸோ Z2ல இருந்து Z3க்கு வரும்போது θ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? ரொட்டேஷன் 2π/3. ஸோ Z2 தெரிஞ்ச வேல்யூ, ரொட்டேஷன் என்ன? e பவர் I 2π/3. சரியா? ஸோ Z2ஓட வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்லாட்டி இப்போ நீ Z1ல இருந்து Z3க்கு வரேன்னு வச்சுக்கோ. Z2 விட்டுரு. Z1 வந்து தெரிஞ்ச வேல்யூ, Z3 தெரியல. அப்போ Z1ல இருந்து Z2க்கு வரும்போது என்ன ரொட்டேஷன் வருது? 2π/3. அப்புறம் Z2ல இருந்து Z3க்கு வரும்போது இன்னொரு 2π/3 வருதா? ஆக மொத்தம் Z1ல இருந்து Z2 போய் தான் இப்படி வரணும். அப்போ எவ்வளவு டிகிரி ஆங்கிள் இங்க வருது? 2 2π/3 வருது. 2π/3 பிளஸ் 2π/3 தட் இஸ் 4π/3. அப்போ Z3 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? Z1ல இருந்து எழுதுனீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்டிக்கணும். அப்ப e to the power of I 4π/3. அதே ஆன்சர் தான் வரும். Z1னா நம்ம மேல இருந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்ல அவங்க Z1, அந்த ஆன்சர் போடணும். என்ன ஆன்சர்? 2e to the power of I π/3 சப்ஸ்டிட் பண்ணிட்டு e to the power of I 4π/3 போட்டு ஆட் பண்ணினா you will get the same answer. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. Z2 நோன் ஆன்சரா வச்சுட்டு Z3 போனீங்கன்னா இங்கேருந்து இங்க வரும்போது ரொட்டேஷன் என்ன? 2π/3. ஸோ அதை மட்டும் நம்ம போட்டா போதும். நீ Z2 விட்டுட்டு நான் Z1 வச்சு Z1 வச்சுக்கிட்டு Z3 நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு போடலாம். அப்படி போட்டினா ஆங்கிள் என்ன போடணும்? இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். இப்படி சுத்தி இப்படி வருது இல்ல, அப்போ வந்து உனக்கு டோட்டலா 2 2π/3 இருக்கு. அதை ஆட் பண்ணினா 4π/3. சரியா? போட்டினாலும் உனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஆனா Z1க்கு நீ என்ன போடணும்? 2e to the power of I π/3. நம்ம ஃபர்ஸ்ட் அதானே கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஆன்சரை போட்டு இன்டூ e to the power of I 4/3 போட்டு ஐ காமனா எடுத்து ஆட் பண்ணி என்ன ஆங்கிள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா you will get the same angle. இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சம்ம. ஸோ Z1 ஆன்சரை தெரிஞ்ச ஆன்சரை வச்சுட்டு Z2வும் Z3யும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி இங்க 2π/3 வந்துச்சு? சாதாரண ட்ரையாங்கிள்னா sum of the angles of the triangle is 180 degree. அது equilateral triangleனால every side is என்னது? each side is 60 degree. சரியா? இது வந்து triangle inscribed in a circleன்றதுனால டோட்டலா சர்க்கிளோட டிகிரி வந்து என்னது? 360 டிகிரி. by 3 போட்டோம்னா என்ன வரும்? 120 டிகிரி. அப்போ ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு எல்லா ஆங்கிளும் எவ்வளவு இருக்கும்? ஒரு சர்க்கிளுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சோம்னா சமபக்க முக்கோணத்தை வரையும் போது ஒவ்வொரு கோணமும் எவ்வளவு இருக்கும்? 120 டிகிரி. சரியா? அதனாலதான் அங்க 2π/3 போட்டிருக்கோம். புரிஞ்சிச்சுல? இப்ப இன்னொரு சம் பாரு. இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். இது எக்ஸசைஸ் உனக்கு 2.8ல 9th சம் பாருங்க. Z equal to 2 minus 2y எனில் ஆதியை பொறுத்து, எல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. ஆதியை பொறுத்து Z தீட்டா ரேடியன்கள் கடிகார திசைக்கு எதிர் திசையில் அப்படின்னு சொல்லிட்டினால் Z இன் மதிப்பை காண்க. இப்ப Z கொடுத்துட்டாங்க இங்க. அது மாதிரி தான் இங்க தமிழ்ல Z equal to 2 minus 2y. rotation of Z by theta radians இந்த என்ன கொடுத்திருக்கு? counter clockwise direction அப்படின்னா anti clockwise direction அப்படின்னு அர்த்தம். about the origin ஆதியை பொறுத்து அப்படின்னு இருக்கு. about the originனாலே அந்த Z into e to the power of I theta அந்த ஃபார்முலா தான். இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Z equal to 2 minus 2y. அது வந்து எப்போதும் போல நம்ம என்ன பண்ணணும்? போலார் ஃபார்ம்ல கண்டுபிடிக்கணும். ஸோ போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? எது எக்ஸ் ஒய் எல்லாம் எழுதிக்கணும்.
எழுதிட்டு ஆர் என்ன ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணி இங்க எப்பவுமே பிளஸ் தான் இருக்கும். மைனஸ் வந்தா இந்த மாதிரி பிராக்கெட்ல போட்டுக்கணும். ரூட்டுக்குள்ள ஆர் வேல்யூ என்னன்னு வரக்கூடாது, மைனஸ்ல வரக்கூடாது. சரியா? ஸோ 4 + 4 என்ன 8. 8 எப்படி எழுதலாம் நம்ம 2 × 2 × 2ன்னு எழுதலாம். ரூட்டு போட்டோம்னா 2 2க்கு என்னது 2. அப்போ ஒரு 2 மட்டும் ரூட் எடுக்க முடியாது. ஸோ அது ரூட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன 2√2. இப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தெரியும் உனக்கு, tan இன்வர்ஸ் மாட் y by x. அப்போ tan இன்வர்ஸ் -2/2 அப்புறம் -2/2 என்ன வரும் -1. இப்போ நீ என்ன பண்ணிடலாம், மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டு பிராக்கெட் போட்டு 1 போட்டுக்கலாம். டேனோட எந்த ஆங்கிளுக்கு இந்த வேல்யூ 1ன்னு வரும்னா 45 டிகிரி. 5/4னா எத்தனை டிகிரி 45 டிகிரி. இப்போ நம்ம இது எந்த குவாட்ரண்ட்ல வருதுன்னு பார்க்கணும். இப்போ பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பிளஸும் மைனஸ்னா என்ன, எக்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கணும், ஒய் வந்து மைனஸ்ல இருக்கணும்னா ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் நம்ம எப்படி எழுதுவோம், தீட்டா ஈக்குவல் டு -ஆல்பா. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பான்றது என்ன π/4. ஸோ மைனஸ் ஆல்பானா என்ன -π/4. இது ரெண்டையும் கொண்டு போய் என்ன பண்ணணும், இப்போ இந்த போலார் ஃபார்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணிடணும். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வருது, z equal to 2√2 into cos of -π/4 plus I sin -π/4. இப்போ நீ வந்து இந்த மைனஸ் எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், இப்படியே வச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து யூலர் ஃபார்ம்ல எழுதினீங்கன்னா z equal to 2√2 into e to the power of என்ன -i/4. இப்போ உனக்கு புரியுது இல்ல? இப்போ இந்த சம்ல கொடுத்துருக்காங்க பாரு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா θ is equal to π/3. இப்போ 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்னு θ equal to π/3, ஒன்னு θ equal to 2π/3, இன்னொன்னு θ equal to 3π/2 அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனால நம்ம அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா z1 z2 மூணாவது சம்ம z3ன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு எது தெரியுதுன்னா இந்த z வந்து தெரியுது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ z1 is equal to z1 கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும், வேல்யூ z தெரியும். அதுக்கு அவங்க தீட்டா ரொட்டேஷன் இருக்குல்ல, அந்த ஆங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. எப்படி நம்ம ட்ரையாங்கிள்ல வந்து அந்த போன எக்ஸாம்பிள் சம்ல 2π/3 போட்டோம்ல, z1ல இருந்து z2க்கு வரும்போது எவ்வளவு டிகிரி ரொட்டேட் ஆகுது 2π/3. அது மாதிரி இங்க வந்து தீட்டா வந்து இவங்க என்ன கொடுத்துட்டாங்க, சும்மா π/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ z equal to e to the power of i/3. z நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 2√2 into e to the power of -i/4. இந்த e power i/3 போட்டுக்கோங்க. இந்த அப்படியே வச்சுக்கோ. e to the power of i மட்டும் பிளஸ் ஐயே வச்சுக்கோ காமனா. என்ன எப்பவும் உள்ள மைனஸ் எல்லாம் உள்ள கொண்டு போயிரு, அப்பதான் அங்க சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும் உனக்கு. ஸோ -π/4 plus π/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா -3π plus 4π by என்ன வரும் 12. ஸோ 4πல இருந்து -3π மைனஸ் பண்ணினா π/12. ஸோ இதை வேணும்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ z1 is equal to 2 இப்படியே எழுதினாலும் அவன் ஆன்சர் கரெக்ட் தான். Or you can write like this, z1 is equal to 2√2 into cos π/12 plus I sin π/12. புரியுதா? இப்போ அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கிறத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், z2ன்னு வச்சுக்கலாம். இது தெரியாது நமக்கு, 2π/3 தான் கண்டுபிடிக்க போறோம். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம என்னன்னு வச்சுப்போம், z2. அப்ப எது தெரியும் உனக்கு, z தெரியும். z மட்டும்தான் தெரியும். அந்த z மட்டும் தெரிஞ்சதை வச்சுதான் இப்ப z1 z2 3 சப்டிவிஷனுக்கும் நம்ம போடணும். சரியா? இந்த இப்ப z2 கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன ரொட்டேஷன் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இப்போ 2π/3. ஸோ I 2π/3 போட்டுக்கோ யூலர் ஃபார்ம். ஸோ இங்க 2√2 e to the power of -i/4. எதோட ஆன்சரு, z ஓட ஆன்சர் வந்து இந்த ஃபுல் ஆன்சரும் எதோட ஆன்சரு, z ஓட ஆன்சர் இன்டு e to the power of I 2π/3. போன சம் மாதிரியே I காமனா எடுத்துக்க, மைனஸ் பிராக்கெட் உள்ள போட்டுட்டு பிளஸ் 2π/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 3 into -π என்ன -3π பிளஸ் 2π into 4 அப்படின்னா 8π/12. 8πல இருந்து 3π மைனஸ் பண்ணினா 5π/12. சரியா? Or you can expand like this in terms of cos and sin. So 2√2 into cos of 5π/12 plus I sin 5π/12. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பாரு. தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா θ is equal to 3π/2. ஸோ நம்ம தெரியாததை வந்து இதை கண்டுபிடிக்க போறோம்ல, அது தெரியாதுல்ல, அதனால அது z3ன்னு வச்சுக்கலாம். தெரிஞ்சது என்ன z. ஸோ e to the power of இந்த z3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஆங்கிள் ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, 3π/2. ஸோ z ஓட வேல்யூ என்ன, இந்த 2√2 into e to the power of i/4. சரியா? அது கூட என்ன பண்ணணும், இங்க ஒரு ஸ்டெப் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 2√2 e to the power of
I pi by 4 into e to the power of I 3 pi by 2. So அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 2 root 2 எழுதிட்டு e to the power of minus I into pi by 4 plus என்ன 3 pi by 2. ரெண்டு பேஸ் ஒரே மாதிரி இருந்தா பவர் ஆட் பண்ணலாம்ல. சேம் ஸ்டெப் தான். இங்க உள்ள ஸ்டெப் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். I காமனா எடுத்துட்டு என்ன போட்டுக்கோ minus pi by 4 plus 3 pi by 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா minus 2 pi plus 3 pi 4 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணினா 12 pi 12 pi ல இருந்து 2 மைனஸ் பண்ணினா 10 pi by என்ன வரும் 8. கீழே ரெண்டு நம்பரையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் டினாமினேட்டர் நம்பர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 10 and 8 can be cancelled by என்னது 2. So 5 pi by 4. So 2 root 2 into e to the power of I into 5 pi by 4, or you can expand in terms of cos and sin like this. இங்க cos sin வச்சு இந்த மாதிரி விரிவுபடுத்தி எழுதலாம். Z3 is equal to 2 root 2 into cos of 5 pi by 4 plus I sin 5 pi by 4. இப்போ புரியுதா? இதில் உள்ள சம் எல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், கடிகாரம் உள்ளோட எதிர் திசை, அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் பண்ணோம். தீட்டா வந்து இந்த ஃப்ரம் தி ஆரிஜின், சரியா? கடிகாரம் உள்ளோட Z ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா என்பது Z ஆதியை பொறுத்து அந்த கோணம் கண்டுபிடிக்கிற சம்மு. அப்புறம் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் கடிகாரம் உள்ளோட எதிர் திசை அப்படின்னு இந்த ரெண்டு டேர்மையும் நீ பார்க்கணும். அந்த சம்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏ மாடல்ல நம்ம போட்டுடலாம். ஸோ எப்பவுமே தெரியாததை நம்ம வேற லெட்டர்ல கொடுக்க போறோம், தெரிஞ்சதை இங்க வரும். தெரியாததை கண்டுபிடிக்கும் போது தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போகும்போது என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை தான் நம்ம போலார் ஃபார்ம்ல இந்த இடத்துல நம்ம எழுதுறோம், சரியா? வேற ஒண்ணுமே இல்லை. இதுல ரொம்ப ஈஸியான சம்மு தான். இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? ஸோ சில்ட்ரன், ப்ராக்டிஸ் வெல், கெட் ரெடி ஃபார் யுவர் எக்ஸாம். Take care. Thank you. We'll meet in the next class.